பெபிள்ஸ் தமிழ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்றைக்கி புத்தாண்டுக்கு முந்தின நாள் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, சண்டேங்கிறதுனால ஒரு இறால் பிரியாணி, இறால் தொக்கு தான் நம்ம செய்ய போகிறோம். அதாவது என்ன, இதே அளவில் நீங்கள் கட்டாயம் செஞ்சு பாருங்கள். இறால் பிரியாணி ரொம்ப ஈஸியாக தான் நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு என்னென்னா, இறால் நம்ம எவ்வளோ அரிசி போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 400 கிராம்னா 400 கிராம் எடுத்துக்கோங்க. அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது என்ன, டேஸ்ட் உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். அதே மாதிரி இறால் தொக்கும் அதே மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். இதே அளவில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாசுமதி அரிசி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சீரக சம்பா அரிசி எடுத்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும். இறால் பிரியாணிக்கு நம்ம 200 கிராம், நம்ம இன்னொரு 200 கிராம் எடுத்துக்கலாம். அதாவது 200 கிராம் விட கொஞ்சம் கம்மி, 350 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இது என்னென்னா, ஒரு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் நம்ம எடுத்துருக்குறோம். இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம தண்ணியில் சோக் பண்ணி வச்சுக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 டைம் நம்ம தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். இது பழைய அரிசி, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். கலர் எல்லோயிஷாக இருக்கும். புது அரிசினா வெள்ளையாக இருக்கும். இந்த அரிசியில் செஞ்சிங்கன்னா நல்லா நீட்டமாக வரும். அதாவது தண்ணி கொஞ்சம் கம்மியாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அளவு எவ்வளோன்னு நம்ம பார்த்துக்கலாம். இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். 400 கிராம்ஸ் ரைஸுக்கு நம்ம 400 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம இறாலும் எடுத்துருக்குறோம். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 2 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி. இதை நம்ம நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது கூட நம்ம சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி, கூடவே ஒரு வரமிளகாய். இதை அரைச்சி நல்லா பேஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். புதினா, கொத்தமல்லி, சின்ன வெங்காயம், வரமிளகாய், பச்சை மிளகாய் இதை நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். இப்போ அடுத்தது ஒரு குக்கர் அல்லது நம்ம ஒரு பேன் கூட வச்சுக்கலாம். நெய் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம். இது கூட இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுக்கலாம். பிரிஞ்சி இலை, பட்டை, 4 ஏலக்காய், கல்பாசி, கிராம்பு. இது லைட்டாக அப்படியே வெடிக்க ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம். மீதி நம்ம தயிருக்கு அதை எடுத்து வச்சுக்கலாம். ஏன் கம்மி பண்ணிட்டோன்னா, சின்ன வெங்காயம் நம்ம புதினா கொத்தமல்லி கூட அரைச்சிருக்கிறோம். அதனால பெரிய வெங்காயம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறோம். இன்னும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணாலும் நம்ம அப்படியே அரைச்சிக்கலாம். இந்த பச்சை மிளகாய், புதினா, இஞ்சி கூட அரைச்சிக்கலாம். நான் தனியாக ஆட் பண்ணுறதுனால அரைக்கலை. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த இறால் பிரியாணி பார்க்குறதுக்கு லைட்டாக பச்சை கலரில் தான் வரும். ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் நல்லா வதக்கிட்டோம். இப்போ தக்காளி 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்குங்க. இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம இறால் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம கொஞ்சமாக பிரியாணி மசாலா, இது ஒரு 3/4 டீஸ்பூன் தான். இவ்வளோ தான், ரொம்ப ஜாஸ்தி ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா பச்சை மிளகாய், வரமிளகாயே போதும். வெங்காயம், தக்காளியும் நல்லா வதக்கிட்டோம். எண்ணெய் லைட்டாக அந்த ஓரத்தில் பார்த்திங்கன்னா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இறாலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் விட்டுட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போது தயிர் விட்டுட்டோம். பிரியாணி உங்களுக்கு கலர் கொஞ்சம் வேணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா கொஞ்சமாக நம்ம காஷ்மீரி மிளகாய் தூளை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுக்கலாம். ஆயில் நல்லா பிரிஞ்சிருச்சு. இறாலும் நல்லா வெந்துடுச்சு. தண்ணி நிறையா விட்டுருக்கு. இறால்லையே தண்ணி இருக்கும். அரிசிக்கு அளவாக நம்ம தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் விடணும். இப்போ நம்ம அரிசியை போட்டுக்கலாம். தண்ணி எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா அரிசி நல்லா ஊறிடுச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுலேயும் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி இருக்குது. நம்ம 2 டம்ளர் ஆட் பண்ணியிருந்தோம். உப்பு கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு தண்ணி விட்டுக்கலாம். 4 டம்ளருக்கு 1 டம்ளர் தான் நம்ம தண்ணி விடணும். ஆனால் ஆல்ரெடி 1 டம்ளர் இருக்குது. இதில் நம்ம இன்னும் ஒரு 1.5 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். இது கரெக்டாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இது என்னென்னா, இந்த மாதிரி சில்வர் குக்கரில் வைக்கிறப்ப மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப விடக்கூடாது, இல்லைனா அடி பிடிச்சிரும். இப்போது உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம்.
உப்பு கொஞ்சமாக நம்ம போட்டுக்கலாம் போதும். இப்போ மூடி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். இந்த இடத்துல ஸ்டீமிங் வந்ததுக்கப்புறம் நம்ம 5 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம கரெக்டாக இருக்கும், ரெடி ஆகிடும். ஒரு 3 வெங்காயத்தை நீட்ட வாக்கில் கட் பண்ணியிருக்கிறோம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா வெங்காயத்தை நல்லா மசிச்சு விடுவாங்க. இந்த மாதிரி நல்லா பிரித்து விடுவாங்க. நம்ம ரொம்ப விடலை, ஜஸ்ட் அப்படியே வந்து அந்த நடுவில் இருக்கிறத எடுத்துகிட்டு நம்ம நல்லா பிரித்து விட்டுட்டோம். இப்போ வந்து என்னென்னா இதுக்கு வந்து 200 கிராம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம கொத்தமல்லி தலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் இதை வந்து பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் பச்சடி ரெடி ஆகிடும். தயிர் பச்சடி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த இறால் பிரியாணிக்கு வந்து என்னென்னா நீங்கள் ரொம்ப தயிர் ஊற்றக்கூடாது. கொஞ்சம் வெங்காயம் வந்து ஜாஸ்தி இருக்கணும், தயிர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சாப்பிட நல்லாயிருக்கும். ஒரு சிலருக்கு வந்து நல்லா கெட்டியாக வேணும்னா நீங்கள் தயிர் வந்து ஜாஸ்தி ஊற்றிக்கோங்க. ஏன்னா இந்த பிரியாணிக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், தயிர் பச்சடி ரெடி. பார்த்திங்கன்னா ஸ்டீமிங் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம போட்டுட்டு இப்போ லோ ஃப்ளேமில் மாற்றிக்கணும். லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் இருந்தாலே போதும், வெந்துடும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆஃப் பண்ணிட்டோம். நீங்கள் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட்டு டச் பண்ணால் நம்மளுக்கு வந்து இந்த விசில் சவுண்டு வரும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடணும். இதை வந்து விசில் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும். நல்லா வந்து ரைஸ் வந்து புழுங்கி ரெடி ஆகிடும். இது ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது விசில் அடங்கிடுச்சு. பிரியாணி ரெடி ஆயாச்சு. இப்போ அப்படியே நல்லா, அதாவது ரைஸ் உடையாமல் அப்படியே திருப்பி விடுங்க. சுவையான இறால் பிரியாணி தயிர் பச்சடி ரெடி. தேவையான பொருட்கள்: இறால் வந்து நம்ம 1/2 கிலோ எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாயும் 3 எடுத்துருக்குறேன். இதை வந்து நம்ம பொடியாக நறுக்கிக்கலாம். அதாவது இன்னும் கட்டரில் வந்து எனக்கு கொஞ்சம் கட் பண்ணணும். அதாவது பொடியாக கட் பண்ணிட்டேன்னா இது வந்து தொக்கு செய்கிறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது கொஞ்சம் கிரேவி மாதிரி வரும், டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். இது கூட நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். சிம்மில் வச்சு 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை வதக்குனதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிட்டோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்னோட பச்சை வாசம் போயிடுச்சு. வெங்காயம் நல்லா பொன்னிறமாயிடுச்சு. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதாவது மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள் வந்து நம்ம லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பச்சை வாசம் போனோன்னையும் நம்ம இறால் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 30 செகண்ட் வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இறால் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ நம்ம இறால் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 2-3 டைம் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 30 செகண்ட் வரைக்கும் இதே மாதிரி நல்லா பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம உப்பு போட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். ஒரு சிலருக்கு தக்காளி பிடிக்குன்னா நீங்கள் வந்து இறால் தக்காளி தொக்கு போட்டுக்கலாம். இது ஒரு 30 செகண்ட் அப்படியே இருக்கட்டும். இப்போ 30 செகண்ட் ஆகிடுச்சு. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பரட்டி விட்டிங்கன்னா இதில் அதாவது இறால்லையே தண்ணி நிறையா விடும். நம்ம தண்ணி ஆட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. உப்பு போட்டோன்னே ஒரு 10 செகண்ட்ஸில் தண்ணி விட ஆரம்பிக்கும். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி இருக்கும். இந்த தண்ணியே போதும். இப்போ நம்ம மிளகுத்தூள் போட்டு சிம்மில் வச்சுட்டு கொதிக்க வச்சுக்கலாம். காரம் வந்து தேவைன்னா இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது காஷ்மீரி மிளகாத்தூள் கலருக்காக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இது ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு அதாவது நல்லா எண்ணெய் பிரியற அளவுக்கு வதக்கிக்கலாம். இடையில பரட்டிக்கலாம். இப்போ 7 நிமிஷம் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ 7 நிமிஷம் ஆயிடுச்சு. அதாவது இடையில நல்லா நான் பரட்டி விட்டுட்டே இருந்தேன். 7 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பரட்டி விட்டுக்கலாம். இறால் தொக்கு ரெடி.
இறால் பிரியாணி இறால் தொக்கு எப்படி செஞ்சீங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். பெபிள்ஸ் தமிழ்.